ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு சந்தோஷமான நல்ல செய்தியோடு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். இன்னும் சரியா 24 மணி நேரத்திற்குள்ளாகவே 2 இனிப்பான நல்ல செய்திகளை உன்னை நோக்கி நான் கொண்டு வந்துடுறேன். நீ எப்போ என் மேல நம்பிக்கை வச்சியோ அப்போதே உன்னை சுற்றி இருக்க எல்லா கெட்ட விஷயங்களையும் அழிச்சிட்டேன். இப்போது என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். உன் வாழ்க்கையில் இனி வரப்போகிற எல்லா நாளும் மிக சிறப்பான சந்தோஷமான இனிய நாளாக இருக்கும். நீ யாருடைய ஆரோக்கியத்துக்காக என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ, யாருக்காக மனம் வருந்தி வேதனைப்பட்டு கலங்கி என்கிட்ட உன் பாரத்தை சொன்னியோ, அவங்களுக்காக எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னையும் சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு இந்த சாயப்பா முடிவெடுத்துட்டேன். உன் மனசு படுற பாட்டை புரிஞ்சுதான் நீ கேட்காமலேயே உனக்காக பல நிகழ்வுகளை நடத்த நான் தயாராயிட்டேன் என் செல்லமே. பொறுமையாக இரு. இப்போது ஒன்றா உனக்கு தேவையான எல்லாத்தையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறேன். எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு மனதார எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நேர்மையாக வாழ நினைக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதுமே ஏமாற்ற மாட்டேன். உன் சொந்த பந்தம் உறவுகளோடு கூடி நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நேரம் வந்துருச்சு. எல்லார்கிட்டையும் கவனமாக பேசணும். சில சொந்த பந்தங்கள் நீ சொல்கிறத வேணும்னே தப்பாகவே புரிஞ்சுக்குவாங்க. அதனால் யார்கிட்ட எப்போ பேசினாலும் அவசியமற்ற விஷயங்களையும் அடுத்தவங்க வீட்டு விஷயங்களையும் பற்றி பேச வேண்டாம். புரிகிறதா? எதுக்காக செலவு செஞ்சாலும் என்ன பொருளை வாங்கினாலும் சரியா திட்டம் போட்டு செலவு செய். இப்போது உனக்கு நிறைய செலவுகள் இருக்கதான் செய்யும். ஆனால் அதுக்காக அதிகமாக செலவு செஞ்சுட்டு அப்புறமா கையில் காசு இல்லாமல் அவதிப்படுறதை விட்டுட்டு திட்டம் போட்டு செலவு செஞ்சினா உனக்கு வரவேண்டிய பணம் சரியாக வந்து சேரும். உனக்கு நெருங்கிய உறவுகளே உன் மனசு காயப்படும்படி பேசியிருந்தாங்கன்னா அதை மன்னிச்சு மறந்துடு. அந்த உறவு தவறாமல் தெரியாமல் பேசிட்டாங்க. உனக்கு ஆறுதலாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ கவலைப்பட வேணாம். நிச்சயமா உனக்கான நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே. ஒருத்தருக்கு நீ அன்பையும் ஆதரவையும் தருவதுங்கிறதுக்கும் ஒருத்தருடைய பிரச்சனைகளில் போய் அதை சரி செய்ய முயற்சி செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருவரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உன்னால் சரி செய்ய முடியும்னு நீ நம்புறியா? எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையை அவங்களுக்கு முழுசாக தெரிஞ்சுமே அதை சரி செய்ய முடியாமல் திணறும்போது உன்னால் போய் அடுத்தவங்க பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும்? அதற்கு பதிலாக உன்னுடைய அன்பையும் ஆதரவையும் அவர்களுக்கு கொடுத்தீனா அதன் மூலமாக அவங்க ஏதாவது ஒரு வகையில் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ. எல்லார் பிரச்சனையும் நான் தீர்க்கிறேன்னு ஆளாக போய் நிற்காம அவர்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சினா அவங்களே அதை தானாகவே சரி செஞ்சுக்குவாங்க. அதை விட்டுட்டு எல்லாமே நான் தான்னு முன்னுக்கு போய் நின்று கடைசியில் அவங்க உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிறபடி சூழ்நிலை உண்டாகி நீ பிரச்சனைகளில் மாட்டிக்க வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் எப்போவுமே ஆபத்தானது. அது உனக்குள்ள பயத்தையும் குழப்பத்தையும் கொடுத்து ஒரு நொடியில் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுக்க வச்சிரும். எந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்னு நீ நம்பு. என் துணையோட உன்னால் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியுங்கிறத உனக்குள்ள சொல்லிக்கிட்டே இரு என் செல்லமே. சில அதீத எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள்ள வர்றதை நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன்னுடைய சுய அறிவோடும் சொந்த சிந்தனையோடும் எல்லாத்தையும் யோசிக்க பழகு. இன்னுமே கூட எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கும் உனக்கான சக்திகளை நான் தர்றேன். வாழ்க்கையில் உன்னை அலட்சியமாக நினைக்கிறவங்களை விட்டு துணிஞ்சு விலகி நில்லு. உன்னை பொக்கிசமாக நினைக்கிறவங்க உன் கூடவே இருப்பாங்க என் செல்லமே. வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலவை யாருமே ரசிக்கலங்கிறதுக்காக அது தன்னுடைய அழகை இழந்து விடாது. அதே போலதான் உன்னுடைய அருமை தெரியாதவர்களை நீ கவனத்தில் எடுத்துக்க வேணாம். சின்ன சின்ன முயற்சிகளும் பயிற்சிகளும் தான் உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போகும். நீ எல்லா விஷயங்களிலும் சரியாக முயற்சி செய்யும் போது நிச்சயமாக ஜெயிப்ப. சின்ன சின்ன தடைகள் வந்துருச்சுன்னா உடனே தோத்து போயிடுவோன்னு நினச்சி பயப்படாதே. நம்பிக்கையோடு முன்னேறி போனினா எல்லாமே நிச்சயமாக சரியாகும். வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போகிறதும்
எதிர்பார்க்காத விஷயங்கள் நடப்பதும் தான் வாழ்க்கையின் ரகசியமே. இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. இப்படி வாழ்க்கையின் சுருட்சுமத்தை புரிந்து கொள்ளாதவன் தான் என்னடா நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதே, வாழ்க்கையில் நம்ம தோற்று போயிட்டோன்னு வாழ்க்கையவே இழந்து போயிடுறான். அதற்கு பதிலாக வாழ்க்கை எப்போவுமே இப்படி தான், நாம் நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது இன்னொன்றுமா தான் இருக்குன்ற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டினா சுலபமாக சமாளித்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். எதை ஆசைப்பட்டாலும் உடனே கிடைக்கணும்னு நினைக்காத. ஒரு விதையை மண்ணில் போட்டவனே முளைச்சி வந்துடாது. விதைக்க விதைக்கு சரியான முறையில் தண்ணீர் ஊற்றி பராமரிக்கும் போது தானே விதை செடியாகவும் மரமாகவும் முளைச்சி வரும். அப்படி நீ போட்ட விதை செடியாக முளைக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பாவும் உன்னுடைய நல்ல செயல்கள்ங்கிற விதைக்கு ஏற்ற பலனை சீக்கிரமே கொடுக்குறேன். வாழ்க்கைங்கிற ரதத்தை நீ எடுத்துக்கிட்டு போகும்போது உன் வேகத்தை குறைக்கிறதுக்குனே சிலர் வேகத்தடையாக நீ போகிற பாதையில் குறுக்கே வருவாங்க. அதாவது உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல வாழ நினைக்கும் போது அது நடக்காமல் தடுக்கிறதுக்குன்னே சில பேர் உன் வாழ்க்கையில் வருவாங்க. ஆனால் நீ புது உத்வேகத்தோடு செயல்பட்டினா எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து சரியான பாதையில் சீறி பாய முடியும் என் செல்லமே. ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டினா 1000 கவலைகள் வருஷ கட்டிக்கிட்டு வந்து நிற்கும். அப்பேற்பட்ட மாயை நிறைஞ்ச விஷயங்களை நினச்சி நீ மனசு குழம்ப வேண்டாம். கவலையோ கஷ்டமோ பிரச்சனையோ என்ன வந்தாலும் இந்த சாயப்பாவை முழுசாக நம்பினா உன் மனசு அமைதியாக நிம்மதியாக இருக்கும். எப்போவுமே எந்த விஷயத்தை நீ அடைய ஆசைப்பட்டாலும் அதன் மூலமாக வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையுமே ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு உன் மனசையும் தயார்படுத்து. ஏன்னா எல்லாமே நினச்சது போல எல்லாருக்கும் நடந்துடாது தானே. ஒரு விஷயத்தை அடைவதற்கு முன்பாக சில விஷயங்களை இழக்க வேண்டி வரலாங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது, வலியும் வேதனையும் இல்லாத மனிதனும் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிச்சவனும் கிடையாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த அகிலத்தின் நிதர்சனம். எப்போவுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உன்னை அமைதியாக நிம்மதியாக வச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமைன்றதை புரிஞ்சுக்கிட்டு சிந்திச்சு செயல்படு. உன்னை பற்றிய உன்னுடைய எண்ணம் தான் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டும். எப்போவுமே உன்னை பற்றி நீ உயர்வாகவே நினை. உனக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னை நம்புனா உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. தன்னம்பிக்கையோடு நடைபோடக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் சிந்திச்சு செயல்படுத்தும் போது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்கக்கூடாது. என்னதான் உன் கோபத்தில் நியாயம் இருந்தாலும் நீ பேசுகிற வார்த்தைகளை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. உன் பக்கம் நியாயம் இருக்குன்றதையே மறந்துட்டு உன்னுடைய கோபமான வார்த்தைகளை தான் எல்லாரும் பெருசாக பேசுவாங்க. அதனால தான் கோபம் வந்தாலும் நீ நிதானமாக பொறுமையாக சொல்ல வேண்டிய விஷயங்களை சரியாக எடுத்து சொல்லுன்னு சொல்கிறேன். இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கான விஷயங்களை நல்லபடியாகவே நடத்தி முடிப்பேன்.